ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நம்ம போன ஒயர்லெஸ் சார்ஜர் அன்பாக்சிங் வீடியோவில் நான் ஒயர்லெஸ் சார்ஜர் வந்து ஃபோனை சார்ஜ் பண்ணுறதுக்கு மட்டும் வாங்கலை. அதுக்குண்டான ரீசனை வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலான்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் எதுக்காக அந்த ஒயர்லெஸ் சார்ஜர் வந்து யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிட்ட ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஒன்று இருக்குது. இதை நான் லாங் பேக் ஒரு ஆஃபரில் வாங்கினேன். இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1499 ரூபா. ஆஃபரில் வந்து 899 ரூபாய்க்கு வந்து வாங்கினேன். இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் வந்து ஒரு சிங்கிள் சார்ஜில் 4 ஹவர்ஸ் நம்ம வந்து சாங் கேட்கலாம். ஆனால் இதில் எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. அது என்னென்னா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து இதோட சார்ஜிங் போர்ட். இந்த சார்ஜிங் போர்ட் வந்து அடிக்கடி லூஸ் ஆகிடுது. நான் சார்ஜ் போட்டு வச்சுருக்கும் போது இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் வந்து சார்ஜே ஆகிறதில்ல. அதனால் நான் என்ன திங்க் பண்ணேன்னா, இது வந்து ஒயர்லெஸ் சார்ஜிங் இருக்கிற மாதிரி கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிட்டு தான் அந்த ஒயர்லெஸ் சார்ஜரை நான் வந்து வாங்கினேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து எல்இடி இண்டிகேட்டர். நம்ம எப்போலாம் இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் வந்து சார்ஜ் பண்ணுறோமோ இப்போ இந்த எல்இடி இண்டிகேட்டர் வந்து பிளிங்க் ஆகும். ஸோ இப்போ நம்ம ஒயர்லெஸ் சார்ஜர் வந்து இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கருக்கு சப்போர்ட் ஆகுதா இல்லையான்னு பார்க்கலாம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒயர்லெஸ் சார்ஜர் ரிசீவர் பேட் இது. ஸோ இப்போ நான் வந்து இதில் ஒரு மைக்ரோ யூஎஸ்பி பின் ஒன்று இருக்குது, இங்கே இருக்குது. அதை நான் வந்து என்னோடய ப்ளூடூத் ஸ்பீக்கரோட சார்ஜ் போர்ட்டில் வந்து கனெக்ட் பண்ணுறேன். ஸோ கனெக்ட் பண்ணிவிட்டு இதுதான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஒயர்லெஸ் சார்ஜர் டிரான்ஸ்மிட்டர் பேட் இது. ஸோ இந்த பேடை வந்து நாங்கள் ஜஸ்ட் இப்படி டச் பண்ணுறேன். இந்த ரிசீவர் பேடு கூட டிரான்ஸ்மிட்டர் பேடை இங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ அண்ட் ரெட் பிளிங்க் ஆகுது. அப்போ வந்து இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் வந்து ஒயர்லெஸ் சார்ஜர் சப்போர்ட் பண்ணுதுன்னு அர்த்தம். இந்த ஒயர்லெஸ் சார்ஜிங் இந்த ரிசீவர் பேட் வந்து இப்படி வெளியே ஹேங்கிங்கில் விட முடியாது. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஒயர்லெஸ் சார்ஜிங் இந்த ரிசீவர் பேடை வந்து இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கருக்குள்ளே காம்பேக்டாக வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறேன். அதுவும் இல்லாமல் இந்த சார்ஜிங் போர்ட்டு கூட நான் இந்த ஒயர்லெஸ் சார்ஜிங் இந்த பேட் வந்து பேரலாக கனெக்ட் பண்ண போகிறேன். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த சார்ஜிங் போர்ட்டு மூலமாகவும் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் இந்த ஒயர்லெஸ் சார்ஜிங் மூலமாக வந்து நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் வந்து என்னோடய ப்ளூடூத் ஸ்பீக்கர் வந்து ஓப்பன் பண்ண போகிறேன். ஸோ ஓப்பன் பண்ணியாச்சு. உள்ள இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 ஸ்க்ரூ இருக்குது. அதை நான் ரிமூவ் பண்ண போகிறேன். இப்போ நான் இங்கே இருக்கிற ஸ்க்ரூ வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ ப்ளூடூத் ஸ்பீக்கர் வந்து ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணால் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்பீக்கர் இருக்குது. இதுதான் வந்து பேட்ரி, ஒரு லித்தியம் அயான் பேட்ரி கொடுத்துருக்காங்க, 2200 mAh பேட்ரி. இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பிசிபி இருக்குது. ஸோ இந்த பிசிபி வந்து ஒரு 2 ஸ்க்ரூ இருக்குது. அதை நான் வந்து ரிமூவ் பண்ணுறேன் இப்போது. ஸோ இந்த கண்ட்ரோல் போர்டோட இந்த 2 ஸ்க்ரூ வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ கண்ட்ரோல் போர்டு வந்து இப்படி இருக்குது. எனக்கு வந்து இப்போ என்னென்னா, இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் வந்து ஒயர் மூலமாக வந்து சார்ஜ் ஆகணும், ஒயர்லெஸ்ஸாகவும் சார்ஜ் ஆகணும். அதுக்காக என்ன பண்ணுறேன்னா, இந்த ரிசீவர் பேடை வந்து இந்த மைக்ரோ யூஎஸ்பி கனெக்டர் இந்த சார்ஜிங் போர்ட்டு கூட பேரலாக எக்ஸ்டர்னலாக 2 ஒயர் வச்சு கனெக்ட் பண்ண போகிறேன். அப்படி கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இதில் என்ன பார்க்கணுன்னா, இந்த ரிசீவர் பேடை வந்து நம்ம டிரான்ஸ்மிட்டர்லேருந்து 5 வோல்ட்டை வந்து ரிசீவ் பண்ணும். 5 வோல்ட்டை ரிசீவ் பண்ணி இந்த மைக்ரோ யூஎஸ்பி போர்ட்டு மூலமாக 5 வோல்ட்டை வந்து கொடுக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த 2 ஒயர் எக்ஸ்டர்னலாக சால்டர் பண்ணுறதுக்காக இந்த மைக்ரோ யூஎஸ்பி கனெக்டரை வந்து நம்ம ஹெட்டை வந்து ரிமூவ் பண்ணிடணும். இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே ஒரு 2 ட்ராக் உங்களுக்கு தெரியும். இங்கே 2 லைன் மாதிரி தெரியுதா? இதில் வந்து இந்த மேலே இருக்கிறது வந்து ப்ளஸ்ஸு, இந்த கீழே இருக்கிறது வந்து மைனஸு. ஸோ நம்ம இந்த கனெக்டர் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த ரெண்டு ட்ராக்லேருந்து 2 ஒயர் வந்து சால்டர் பண்ணி வந்து வெளியே எடுக்க போகிறோம். இப்போ நான் வந்து இந்த மைக்ரோ யூஎஸ்பி கனெக்டரை வந்து நான் கட் பண்ணி வந்து எடுத்துட்டேன். கட் பண்ணி எடுத்துகிட்டு இதில் ஒயரை சால்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த ட்ராக்கில் இந்த மேலே இருக்கிற இந்த எனாமலை வந்து நம்ம ரிமூவ் பண்ணி ஸ்க்ராட்ச் பண்ணி வந்து எடுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நான் நல்லா இந்த ட்ராக்கில் இருக்கிற அந்த காப்பரை வந்து நல்லா ஸ்க்ராட்ச் பண்ணி அந்த எனாமலை வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போது இங்கே நான் ஆல்ரெடி மார்க் பண்ணியிருக்கேன், இது ப்ளஸ்ஸு, இது மைனஸ். ஸோ இந்த காப்பர் இந்த பேட் வந்து ப்ளஸ்ஸு, இது வந்து மைனஸு. நான் அதில் வந்து இந்த 2 ஒயர்ஸை வந்து எக்ஸ்டர்னலாக நான் வந்து சால்டர் பண்ண போகிறேன் இங்கே இந்த இடத்துல. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து 2 ஒயர் வந்து சால்டர் பண்ணிட்டேன். ஸோ ப்ளஸ்ஸுக்கு வந்து ரெட் ரெப்ரசன்ட் பண்ணுது. இங்கே பார்த்திங்கன்னா இங்கே தெரியும், இந்த ரெட்டு வந்து பார்த்திங்கன்னா +5 வோல்ட்டு, இந்த க்ரீன் வந்து -5 வோல்ட்டு. ஸோ நான் இங்கே தான் வந்து சால்டர் பண்ணியிருக்கேன். இந்த சால்டரிங்கில் வந்து ஷார்ட் சர்க்யூட் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக நான் வந்து ஹீட் ஸ்ட்ரிங் டியூப் போட போகிறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஹீட் ஸ்ட்ரிங் டியூப். இது இந்த ஹீட் ஸ்ட்ரிங் டியூப் வந்து உள்ளே போட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் சால்டர் ஆகிருக்கு. இங்கே ஷார்ட் சர்க்யூட் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த ஹீட் ஸ்ட்ரிங் டியூப் இப்படி உள்ளே போட்டு இதை வந்து
3mm ஹீட் ஸ்ட்ரிங் டியூப் இது வந்து உங்களுக்கு எல்லா எலக்ட்ரானிக்ஸ் கடையிலும் கிடைக்கும். இப்படி உள்ளே போட்டு இப்போ நம்ம ஹீட் பண்ணோம்னா இந்த ஹீட் ஸ்ட்ரிங் டியூப் வந்து ஸ்ட்ரிங்க் ஆயிரும். ஸோ இப்போ வந்து ஹீட் ஸ்ட்ரிங் ஸ்லீவ் போட்டிருக்கேன். இது வந்து ஹீட் பண்ண போகிறேன். இப்போ ஹீட் பண்ணும்போது இது வந்து ஸ்ட்ரிங்க் ஆயிரும் நல்லா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜஸ்ட் இதில் நான் வந்து ஒரு ஹீட் பண்ண இந்த இடத்த இப்போ வந்து நல்லா ஸ்ட்ரிங்க் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எதுவும் பயப்பட தேவையில்லை. இது வந்து நல்லா செக்யூர்டாக இருக்குது. ஷார்ட் சர்க்யூட் வந்து ஆகாது. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த 2 ஒயர், இந்த ரிசீவர் பேட்லேருந்து வந்த இந்த 2 ஒயரை ப்ளஸ் மைனஸ் பார்த்து இந்த மைக்ரோ USB கனெக்டர் கூட சால்டர் பண்ணணும். இதில் சால்டர் பண்ணும்போது இதில் நம்ம ப்ளஸ் மைனஸ் வந்து வெரிஃபை பண்ணணும். ஸோ இப்போது இந்த ப்ளஸ் மைனஸ் ஒயரை வந்து இந்த மைக்ரோ USB கனெக்டர் கூட நம்ம பேரலாக சால்டர் பண்ண போகிறோம். சால்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் இந்த மைக்ரோ USB கனெக்டரில் நம்ம ப்ளஸ் மைனஸ் தெரியணும். அது எப்படின்னா இந்த மைக்ரோ USB இந்த கனெக்டர் வந்து 4 பின் இருக்கும் எப்போவுமே. இந்த லெஃப்ட் சைடு இருக்கிறது வந்து ப்ளஸ்ஸு, செகண்ட் பின் வந்து டேட்டா ப்ளஸ், தேர்டு பின் டேட்டா மைனஸ், ஃபோர்த்து பின் வந்து கிரவுண்டு. ஸோ இதை நான் வந்து கண்டுபிடிச்சிருக்கேன். ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு இதை நம்ம சால்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா இந்த ஒயர்லெஸ் பேடை வந்து நான் இதுக்குள்ளே எங்கே வைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து முடிவு பண்ணணும். ஸோ இதுதான் வந்து பேக் சைடில் எனக்கு இருக்கிற ஸ்பேஸ். இந்த இடத்துல வந்து இதான் என்னோடய பேக் ஒர்க் இப்படி வந்து ஃபிக்ஸ் ஆகும். இந்த இடத்துல வந்து நான் இந்த ரிசீவர் பேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா இங்கே இப்படி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இங்கே ஒரு ஹோல் போட்டு இந்த ஒயரை வந்து பேக் சைடு மூலமாக வந்து எடுத்து இந்த மைக்ரோ USB கனெக்டரில் வந்து சால்டர் பண்ணிடலாம். அதுக்காக நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த பேடை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். இந்த இடத்துல இங்கே ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக நான் வந்து ஃபெவிக்விக் ஒரு 4 கார்னரில் ஒரு 4 ட்ராப்பு, 4 கார்னரில் ஒரு 4 ட்ராப் போட்டுட்டு இதை நான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு வந்து இப்போ இந்த ரிசீவர் பேட் வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ நான் இங்கே வந்து ஒரு ஹோல் ஒன்று போடணும். இங்கே. ஸோ இங்கே நான் வந்து ஹோல் போட்டுட்டேன். இங்கே ஹோல் போட்டதுக்கப்புறம் இந்த ப்ளஸ் மைனஸ் ஒயரை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ண போகிறேன். அப்படி லைட்டாக அப்படி பெண்ட் பண்ணிக்கிறேன். பெண்ட் பண்ணிவிட்டு உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணியாச்சு. இப்போ அந்த ஒயர் வந்து இங்கே நமக்கு பேக் சைடு வந்திருக்கு. ஸோ இதில் இந்த ப்ளஸ் மைனஸ் வந்து இந்த மைக்ரோ USB கனெக்டர் கூட இப்போ நான் வந்து சால்டர் பண்ண போகிறேன். ப்ளஸ் மைனஸ் பார்த்து இந்த ஒயர்லெஸ் சார்ஜர் கனெக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதோட இந்த ரெட் ஒயர் வந்து இங்கே ப்ளஸில் கனெக்ட் பண்ண போகிறேன். ப்ளஸில் சால்டர் பண்ணியாச்சு. அடுத்து இந்த க்ரீன் வந்து நெகட்டிவ்னு சொன்னோம் இல்லையா, ஸோ இது வந்து நெகட்டிவில் நான் கனெக்ட் பண்ண போகிறேன். ப்ளஸில் ப்ளஸ்ஸு, மைனஸில் மைனஸ் வந்து சால்டர் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து இந்த கண்ட்ரோல் போர்டை வந்து மறுபடியும் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். இப்போ நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ நான் ஒயரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக வந்து ரூட் பண்ணி ஸ்பீக்கர் வந்து இப்போ நான் க்ளோஸ் பண்ண போகிறேன். இங்கே தான் நம்ம அந்த பேட் வந்து அட்டாச் ஆகிருக்கு. இங்கே ஹோல்ட் பண்ணி ஒயர் உள்ளே போயிருக்கு. ஸோ இப்போ நம்ம ஸ்க்ரூவெல்லாம் வந்து போட போகிறோம் மறுபடியும். ஸோ ஃபைனலாக இங்கே இருக்கிற ஸ்க்ரூ எல்லாத்தையும் வந்து போட்டாச்சு. இப்போ நம்ம வீடியோவோட வந்து எண்டுக்கு வந்துட்டோம். இப்போ இந்த பேக் கவர் வந்து க்ளோஸ் பண்ண போகிறேன். ஸோ பேக் கவர் வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரை வந்து வெளியிருந்து பார்த்தா வந்து எதுவுமே தெரியாது. ஸோ இப்போ நம்ம ஃபைனலாக வந்து செக் பண்ணிடலாம் இது வந்து ஒர்க் ஆகுதா இல்லையான்னு. இப்போ நம்ம இங்கே தான் வந்து சார்ஜிங் ரிசீவர் பேட் இருக்குது. இப்போ நான் அந்த டிரான்ஸ்மிட்டிங் பேட் வந்து இங்கே நான் அட்டாச் பண்ண போகிறேன், வைக்க போகிறேன். ஸோ சக்ஸஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிளிங்க் ஆகுது லைட்டு. அப்போ இது வந்து சார்ஜ் ஆகுதுன்னு அர்த்தம். நான் மறுபடியும் எடுக்கிறேன், மறுபடியும் வச்சு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து சக்ஸஸ். ஆனால் வெளியே நமக்கு எதுவுமே தெரியல. இது வந்து நார்மல் ப்ளூடூத் ஸ்பீக்கர் மாதிரி தான் இருக்கும். இப்போ நான் அப்படியே இந்த போர்ட்டையும் செக் பண்ணிடலாம். இந்த போர்ட்டில் நார்மலாக ஒயரில் சார்ஜ் பண்ணும்போது இது வந்து சார்ஜ் ஆகணும். ஸோ இப்போ நான் வந்து ஒயர் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து சார்ஜ் ஆகுது. இப்போ இது நம்ம வந்து 2 in 1.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஐ ஹோப் கைஸ் எல்லோரும் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். அந்த ஒயர்லெஸ் சார்ஜர் அன்பாக்சிங் ரிவ்யூ வந்து பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் முழுசாக பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய். இவன் தான் எங்கள் பெட் மேங்கோ. நீங்கள் போன வீடியோலே வந்து பார்த்துருப்பீங்க. நான் இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரை ஒயர்லெஸ்ஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்குள்ள வந்து இடையில நிறையா டிஸ்டர்பன்ஸ் பண்ணிட்டான். எனக்கு அதனாலே டைம் நிறையா வந்து வேஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் இவனை காட்டுறதுக்காக ஃபைனலாக ஒரு சின்ன ஒரு கிளிப் இது. ஏய் மேங்கோ, இந்த உன்னோட ஃபேவரட்